உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அம்மா ஆட்சியில் 5வது ஆண்டு தமிழகம் மிளிருது சிறப்போடு, உள்ளம் நிறைந்த மகிழ்வோடு, மக்கள் வாழ்த்துவர் பல்லாண்டு. மின்வெட்டில்லா தமிழகத்தில் தொழில்கள் பெருகுது பெருமிதத்தில், தன்னிகரில்லா தலைமையின் கீழ் தமிழகம் சிறக்குது முதலிடத்தில். புரட்சி தலைவியின் புன்சிரிப்பில் கழன்றன கரைந்தன கவலைகள், பொன்மன தலைவியின் நல்லாட்சியில் மலர்ந்தன வளர்ந்தன திட்டங்கள். எதிரிகள் கூட்டம் எதிர்த்தாலும் தடைகளை தனியாய் தகர்த்தார் எம் அம்மா. சேனைகளாய் பலரும் சேர்ந்தாலும் அவர்களை தனித்தே வீழ்த்துவார் நம் அம்மா. வேளாண் மக்கள் மேன்மை பெற நுண்ணீர் பாசன மானியம் தந்திட்டார். உணவு தானிய உற்பத்தியில் சாதனை பதிவை எட்டியுள்ளார். வேளாண் கருவிகள் இடுபொருட்கள் வேண்டிய அளவில் கொடுத்து உதவி, 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி மக்கள் வளமும் நலமும் பெறச் செய்தார். பள்ளிச்சிறார்கள் மனம் மகிழ வாகாய் தினமும் சத்துணவு, மாணவ மணிகள் பயனுறவே 14 வகை உபகரணங்கள், உயர்நிலை கல்வியில் உயர்வு பெற மடியில் தவழும் மடிக்கணினி, விரைவாய் எளிதாய் பள்ளி செல்ல விலையே இல்லா மிதிவண்டி, இல்லத்தரசிகள் பழுநீக்க மிக்சி கிரைண்டர் மின்விசிறி, மீன்கள் நாளும் பெருகிடவே மீன்வள பல்கலை உருவாக்கம். வான நீளம் விஞ்சும் சாலைகளும் சீராய் கடக்க பாலங்களும் எழிலாய் அழகாய் உருவாக்கி கிராமம் நகரம் இணைத்திட்டார். நாளொரு சாதனை பொழுதொரு புதிய திட்டமென தமிழகம் சிறக்க உழைக்கின்றார். ஏழை மக்கள் வளம் பெறவே விலையே இல்லா கறவை பசுக்களும் ஆடுகளும், படித்த ஏழை கன்னியரின் வாழ்வு மலர தாலிக்கு தங்கமும் நிதி உதவியும், தமிழகமே பசுமையாக திகழ நடப்பட்ட கோடிக்கணக்கான மரக்கன்றுகள், அம்மாவின் எண்ணற்ற வண்ணமிகு திட்டங்கள், இன்னும் இவை போன்ற எண்ணற்ற திட்டங்கள் ஏராளம் ஏராளம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்தில் 4536 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதானி குழும நிறுவனங்கள் அமைக்க உள்ள 5 சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்களிலிருந்து மொத்தம் 648 மெகாவாட் அளவுக்கு சூரிய மின்சாரம் வாங்குவதற்கான மின்சக்தி கொள்முதல் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது குறித்தும், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 4 ஆண்டு கால நல்லாட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள முன்னோடி திட்டங்கள் குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்தில் 4536 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதானி குழும நிறுவனங்கள் அமைக்க உள்ள 5 சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்களிலிருந்து மொத்தம் 648 மெகாவாட் அளவிற்கு சூரிய மின்சாரம் வாங்குவதற்கான மின்சக்தி கொள்முதல் ஒப்பந்தங்கள் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கும் அதானி குழும நிறுவனத்திற்கும் இடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் கையெழுத்தாயின. இவை பற்றிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க மின் ஆற்றலை அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்கு பல முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு 2012ஆம் ஆண்டில் தமிழ்நாடு சூரிய மின்சக்தி கொள்கையை அவ்வாண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சூரிய மின்சக்தி கொள்கை 2012 படி சூரிய மின்சக்தி வாங்குவதற்கு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி நிர்ணயித்துள்ளபடி யூனிட் ஒன்றுக்கு 7 ரூபாய் 1 பைசா என்ற விலையில் மின்சாரம் கொள்முதல் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் 436 மெகாவாட் அளவிற்கு சூரிய மின்சாரம் வாங்குவதற்காக 31 சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்களுடன் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் ஏற்கனவே மின்சக்தி கொள்முதல் ஒப்பந்தம் செய்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அதானி குழும நிறுவனங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்தில் 4536 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்களிலிருந்து 648 மெகாவாட் அளவிற்கு சூரிய மின்சாரம் வாங்குவதற்கு 4/7/2015 அன்று கையெழுத்தான ஒப்பந்தங்களுடன் சேர்த்து இதுவரை மொத்தம் 1084 மெகாவாட் சூரிய மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தால் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தங்களின் மூலம் தமிழ்நாட்டில் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிறுவனங்களால் 7588 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும். ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் நிறுவப்பட உள்ள
சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்களில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை எடுத்துச் செல்வதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 435 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 400 கிலோ வோல்ட் துணை மின் நிலையம் நிறுவும் பணிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே 47 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 230 கிலோ வோல்ட் புதிய முத்துராமலிங்கபுரம் துணை மின் நிலையம் நிறுவும் பணிகள் ஆகியவை தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 208 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின்பாதை அமைக்கும் பணிகள் மற்றும் துணை மின்நிலைய மேம்பாட்டு பணிகள் ஆகிய பணிகளும் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை ஒப்பந்தங்கள் செய்துள்ள நிறுவனங்கள் தவிர மேலும் 107 சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்கள் 2722.5 மெகாவாட் நிறுவுதிறன் கொண்ட சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்களை நிறுவிட தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திடம் பதிவு செய்துள்ளனர். அதில் மொத்தம் 1132 மெகாவாட் திறனுள்ள 53 சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்களின் சூரிய மின்சக்தி உற்பத்தி திட்டங்களுக்கான மின்னோட்ட பகுப்பாய்வு முடிக்கப்பட்டுள்ளது. சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்கள் நில ஆவணங்களை சமர்ப்பித்து வைப்புத்தொகை செலுத்தியவுடன் மின்சக்தி கொள்முதல் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தமிழ்நாடு சூரிய மின்சக்தி கொள்கை 2012 குறிப்பிட்டுள்ள இலக்கினை விரைந்து எட்டும் வகையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அனைத்து நடவடிக்கைகளையும் விரைவுபடுத்தி வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்தில் 4536 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதானி குழும நிறுவனங்கள் அமைக்க உள்ள 5 சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்களிலிருந்து மொத்தம் 648 மெகாவாட் அளவுக்கு சூரிய மின்சாரம் வாங்குவதற்கான மின்சக்தி கொள்முதல் ஒப்பந்தங்கள் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கும் அதானி குழும நிறுவனத்திற்கும் இடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் 4/7/2015 அன்று கையெழுத்தாயின. கமுதியில் அமைக்கப்பட உள்ள இந்த திட்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரே இடத்தில் அமைந்துள்ள சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையம் என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மெட்ரோ ரயில் பயணிகள் சேவை, அம்மா உணவகங்கள், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்துடன் திருமண நிதி உதவி, மாணவ மாணவிகளுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள் என பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய பல்வேறு சாதனைகள் குறித்த குறுந்தொகுப்பை பார்க்கலாம். 24 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை மற்றும் 21 கிலோமீட்டர் மேம்பாதை என மொத்தம் 45 கிலோமீட்டர் வழித்தடத்தில் அமைக்கப்பட்டு வரும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் முதற்கட்டமாக கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை இயக்கம். 600 மெகாவாட் திறன் கொண்ட மேட்டூர் அனல் மின் நிலையம் நிலை 3, வடசென்னை அனல் மின் நிலையம் நிலை 2இல் 600 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகள் மற்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கூட்டு முயற்சியின் மூலம் வல்லூரில் 500 மெகாவாட் திறன் கொண்ட மின் திட்டத்தின் 3 அலகுகளில் மின் உற்பத்தி துவக்கம். கடந்த 4 ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட புதிய திட்டங்களின் மூலமும் மின்சார கொள்முதல் ஒப்பந்தங்கள் காரணமாகவும் மொத்தம் 5346.5 மெகாவாட் கூடுதல் மின்சாரம் பெறப்பட்டுள்ளது. 3330 மெகாவாட் மின்சாரம் நீண்டகால அடிப்படையில் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சூரிய மின்சக்தி கொள்கை 2012 படி மொத்தம் 1084 மெகாவாட் அளவிற்கு சூரிய மின்சக்தி கொள்முதல் செய்ய 32 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஏழை எளியோர் வயிறார உண்ண 298 அம்மா உணவகங்கள், 2847 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 21 நகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், 805 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம், 31,706 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்திய மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுடன் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 1,62,000 பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு, 17,134 கோடி ரூபாய் முதலீட்டில் 7 புதிய தொழிற்சாலைகளுக்கு தொகுப்பு உதவி வழங்கும் அரசு ஆணை, 17,901 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு, 1,500 கோடி ரூபாய் செலவில் திருச்சிராப்பள்ளி மொண்டிப்பட்டியில் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்தின் புதிய காகித அட்டை ஆலை, 542 கோடியே 52 லட்சம் ரூபாய் செலவில் டான்செம் நிறுவனத்தின் அரியலூர் சிமெண்ட் ஆலை விரிவாக்கம், அம்மா உப்பு திட்டத்தின் மூலமாக 3706 டன் உப்பு 2 கோடியே 66 லட்சம் ரூபாய் அளவுக்கு விற்பனை, அம்மா சிமெண்ட் வழங்கும் திட்டம் மூலம் மூட்டை ஒன்று 190 ரூபாய் என்ற விலையில்
2,80,000 டன் அம்மா சிமெண்ட் விற்பனை. 1,69,00,000 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் மாதந்தோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ விலையில்லா அரிசி. 19,02,000 அந்தியோதயா குடும்ப அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ விலையில்லா அரிசி. உணவு தானியம் மற்றும் பயறு உற்பத்தி சாதனைக்காக மத்திய அரசின் கிருஷி கர்மான் விருதுகள். 122,86,000 மெட்ரிக் டன் என உணவு தானிய உற்பத்தியில் சாதனை. உரிய காலத்தில் பயிர்க்கடன்களை திருப்பிச் செலுத்திய விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன். 1,214,22,00,000 ரூபாய் வட்டி மானியம். 239 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 38 புதிய பல்கலைக்கழக உறுப்பு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள். 128 கோடி ரூபாய் செலவில் ஸ்ரீரங்கத்தில் இந்திய தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம். 229 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் 11 அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள். 339 கோடியே 41 லட்சம் ரூபாய் செலவில் 4 அரசு பொறியியல் கல்லூரிகள். 79 கோடியே 22 லட்சம் ரூபாய் செலவில் ஸ்ரீரங்கம் நாவலூர் குட்டப்பட்டுவில் தேசிய சட்டப்பள்ளி. சட்டக்கல்வி பயிலும் முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்பு. தமிழ்நாடு காவல் சிறப்பு இளைஞர் படையில் 10,099 பேர் பணி நியமனம். உங்கள் சொந்த இல்லம் திட்டத்தின் கீழ் மேலக்கோட்டையூரில் 456 கோடி ரூபாய் செலவில் 2,673 வீடுகள். 28 கோடி ரூபாய் செலவில் தீயணைப்பு பணியாளர்களுக்கு முழு தீ பாதுகாப்பு தற்காப்பு உடைகள். மறைந்த வழக்குரைஞர்களின் வாரிசுதாரர் மற்றும் நியமனதாரர்களுக்கு நிதி உதவி 5,25,000 ரூபாயாக உயர்வு. 375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீதிமன்றங்களுக்கு புதிய நீதிமன்ற கட்டடங்கள், நீதிபதிகளுக்கான குடியிருப்புகள் மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு. 2,497 கோடியே 42 லட்சம் ரூபாய் செலவில் 5,79,000 படித்த ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்துடன் திருமண நிதி உதவி. மாற்றுத்திறனாளிகளில் கடுமையாக பாதிக்கப்பட்டோருக்கு மாத பராமரிப்பு உதவித்தொகை 1,500 ரூபாயாக உயர்வு. 550 கோடி ரூபாய் செலவில் 1,19,000 பேர் பயன். 9 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 2 கால்களும் பாதிக்கப்பட்ட 1,800 பேருக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட விலையில்லா பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் இருப்பிடத்திற்கே சென்று சிகிச்சை அளித்திட 4 கோடியே 49 லட்சம் ரூபாய் செலவில் 31 நகரும் சிகிச்சை வாகனங்களின் சேவை. மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டத்தில் குறைந்தபட்ச வயது வரம்பு 45 18 குறைப்பு. 1,354 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவில் 7,153 புதிய பேருந்துகள் வாங்க ஆணை. 4,862 புதிய பேருந்துகள் இயக்கம். 79,92,000 மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள் ஆகியன வழங்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் 10 ரூபாய்க்கு அம்மா குடிநீர். உலமாக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியம் 1,000 ரூபாயாக உயர்வு. கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள நிதி உதவி. முல்லைப்பெரியாறு அணையில் தமிழ்நாடு முதற்கட்டமாக 142 அடி வரையில் நீரை உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றத்தின் ஆணை. அதன்படி 142 அடி தண்ணீர் தேக்கப்பட்டு சாதனை. காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்து தமிழ்நாட்டின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது. அணைக்கட்டுகள், நீர்வரத்து வாய்க்கால்கள் புனரமைப்பு, உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வி இடைநிற்றலை தவிர்க்க சிறப்பு உதவித்தொகை, மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகள், சூரிய மின்சக்தியுடன் கூடிய முதலமைச்சரின் பசுமை வீடுகள் என பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய பல்வேறு சாதனைகள் குறித்த கூடுதல் விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் 10 ரூபாய்க்கு அம்மா குடிநீர். வளமான பிரிவினரை நீக்கம் செய்யாமல் 69% இடஒதுக்கீட்டினை தொடர்ந்து செயல்படுத்தி சமூக நீதி நிலைநிறுத்தம். உலமாக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியம் 1,000 ரூபாயாக உயர்வு. 2,600 நபர்கள் பயன். 1,220 கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள 2 கோடியே 44 லட்சம் ரூபாய் நிதி உதவி. 75,000 மாணவ மாணவியருக்கு படிப்பு கட்டணம் மற்றும் சிறப்பு கட்டணங்கள் 16 கோடியே 44 லட்சம் ரூபாயை முழுமையாக அரசே ஏற்பு. 4 ஆண்டுகளாக 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி வரவு செலவு திட்டம். ஓய்வூதியதாரர் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி வழங்கும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம். ஓய்வூதியதாரர்களின் வாரிசுகளான திருமணமாகாத, விவாகரத்தான விதவை மகள்களுக்கு வாழ்நாள் முழுவதற்கும் குடும்ப ஓய்வூதியம்.
டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 2281 கோடியே 77 லட்சம் ரூபாய் வறட்சி நிவாரணம். முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2831 கோடியே 28 லட்சம் ரூபாய் நிதி உதவி. 1261 படித்த இளைஞர்கள் தொழில் தொடங்க 606 கோடியே 54 லட்சம் ரூபாய் கடன் உதவி. 77 கோடியே 17 லட்சம் ரூபாய் மானியம். எந்திர தளவாடங்கள் மீதான முதலீட்டு மானியம் 15% 25% உயர்வு. 5930 குறு சிறு தொழில் முனைவோருக்கு 250 கோடி ரூபாய் மானியம். ஆண்டொன்றுக்கு 120 கோடி ரூபாய் மதிப்பில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு மீதான மதிப்பு கூட்டுவரி முற்றிலும் நீக்கம். வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்களுக்கு ஆண்டொன்றுக்கு 87 கோடி ரூபாய் மதிப்பு கூட்டுவரி விலக்கு என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. முல்லை பெரியார் அணையில் தமிழ்நாடு முதற்கட்டமாக 142 அடி வரையில் நீரை உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றத்தின் ஆணை பெறப்பட்டு அதன்படி 142 அடி தண்ணீர் தேக்கப்பட்டு சாதனை. காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்து தமிழ்நாட்டின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது. 1560 கோடி ரூபாய் செலவில் காவேரி டெல்டா மேம்பாட்டு திட்டம். 1017 கோடியே 89 லட்சம் ரூபாய் செலவில் 2785 ஏரிகள், 359 அணைக்கட்டுகள் மற்றும் 4539.32 கிலோமீட்டர் நீர்வரத்து வாய்க்கால்கள் புனரமைப்பு. உயர் மற்றும் மேல்நிலைக் கல்வி இடைநிற்றலை தவிர்க்க 89,59,000 பேருக்கு 1429 கோடியே 9 லட்சம் ரூபாய் சிறப்பு உதவித்தொகை. 72,843 ஆசிரியர்கள் மற்றும் 14,711 ஆசிரியர் அல்லாதோர் பணி நியமனம். ஆண்டுதோறும் 48,44,000 பேருக்கு விலையில்லா 4 இணை சீருடைகள். ஆண்டுதோறும் 97,89,000 பேருக்கு விலையில்லா புத்தக பைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 187 கோடியே 66 லட்சம் ரூபாய் செலவில் 48,000 பேருக்கு விலையில்லா கறவை பசுக்கள். 729 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 5,50,000 பேருக்கு 22 லட்சம் விலையில்லா ஆடுகள். 6,870 கோடி ரூபாய் செலவில் 1,11,57,125 குடும்பங்களுக்கு விலையில்லா மின்விசிறி, மிக்சி மற்றும் கிரைண்டர்கள். 5,365 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் 21,68,513 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள். 4,680 கோடி ரூபாய் செலவில் 2,40,000 சூரிய மின்சக்தியுடன் கூடிய முதலமைச்சரின் பசுமை வீடுகள். 4,234 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவில் தொகுப்பு வீடுகள் திட்டத்தின் கீழ் 3,88,000 வீடுகள். 260 கோடி ரூபாய் செலவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு 10,000 பசுமை வீடுகள். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 2,372 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் 11,32,000 நபர்களுக்கு சிகிச்சை என கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு மகத்தான மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இத்திட்டங்களையும் இன்னும் பல்வேறு முன்னோடி திட்டங்களையும் தமிழக மக்களுக்காக செயல்படுத்தி வரும் அஇஅதிமுக அரசு அடுத்து வரும் ஆண்டுகளிலும் பார்ப்போற்றும் திட்டங்கள் பலவற்றை மக்களுக்கு அளிக்க காத்திருக்கிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 4,536 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் 5 சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்களிலிருந்து 648 மெகாவாட் மின்சாரம் பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டமைக்காகவும் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியமைக்காகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாயிகள், வணிகர்கள், பயனாளிகள், அலுவலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் அமைத்து கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய தொகையில் இந்த மின் உற்பத்தியை ஏற்பாடு செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதியில் 4,536 கோடி மதிப்பீட்டில்
5 இடங்களில் சூரிய ஒளியினால் மின்சார நிலையம் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தினால் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு வாய்ப்பு வழங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கமுதியிலே ஒரு மின்திட்டத்தை ஆரம்பித்து கையொப்பமிட்டுள்ளார்கள். அம்மா அவர்களுக்கு இந்த மாவட்டத்தின் சார்பாக, இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பொதுமக்களின் சார்பாக எங்களது நன்றி. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஏரியில் 5 இடங்களில் சூரிய மின்சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. மிக்க நன்றி அம்மா அவர்களுக்கு. விழுப்புரம் நகராட்சியில் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. இதனால் விழுப்புரம் நகர மக்கள் 1 லட்சம் பேர் நன்மை அடைகிறாங்க. இதனால் கொசு தொல்லை இல்லை, சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதனால் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். விழுப்புரம் மக்களுக்கும் விழுப்புரம் பயன்பெறுவதற்காகவும் இந்த பாதாள சாக்கடை விரைவாக முடித்து திறந்து வைத்திருக்கிறாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இந்த திட்டம் மக்களுக்கு சென்றடைஞ்சு நல்ல பலன்களையும் நோயற்ற வாழ்வை குணமற்ற செல்வம் என்ற நோக்கத்தோடு அம்மா விரைந்து நடத்தி பல திட்டங்களை விழுப்புரம் நகரத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் இப்போ இந்த விழுப்புரம் பாதாள சாக்கடை திட்டத்தை துவக்கி வச்சதுக்கு அம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மெட்ரோ ரயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக பீப்புள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் டைம் சேவ் பண்ணுறது தான். ஸோ அந்த டைம் சேவிங் இந்த ஒரு மெட்ரோவில் கிடைக்குது எல்லாருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி வச்ச சிஎம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். மெட்ரோ ட்ரெயின் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைம் மிச்சம் ஆகுது, பொல்யூஷன் மிச்சம் ஆகுது, சேஃப்டியான ட்ராவல் இருக்குது. நமக்கு ஏசியில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதுபோல் திட்டம் சென்னையில் கொண்டு வந்ததுக்கு அம்மாவுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் இண்டலப்பாறையில் இருக்கேன், தோட்டணத்து கிராம பஞ்சாயத்து. அம்மா உதவியால் எங்களுக்கு பசுமை வீடு கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. புக்கு, நோட்டு, ஸ்கூல் யூனிஃபார்ம், பேகு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அட்லஸ் புக்கு இந்த எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்தாங்க. முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புக்கு, நோட்டு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அட்லஸ் தேவையான எல்லா சலுகையும் கிடைச்சிருக்கு. அதனால மாண்புமிகு அம்மாவுக்கு நன்றி. நாங்கள் மிக ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறதுனால இந்த சமயத்தில் அம்மா ஆடு கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணனால ஆடை நல்லா வளர்த்து குடும்பத்தை நல்லா முன்னிலை கொண்டு வரணும்னு நம்பிக்கை இருக்குது. அம்மாவுக்கு மிகவும் நன்றி. கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபா தான் கூலி வேலை. சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியல. அதனால் கவர்மெண்ட்லேருந்து அம்மா அவர்கள் மாடு கொடுத்தாங்க. அந்த பால் வருமானத்தை வச்சு பிள்ளைங்களுக்கு நல்ல மாதிரி துணிமணி கொடுத்து நல்ல மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி. தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் நாங்கள் மனு போட்டோம். நான் பட்டதாரி பெண்ணாக இருக்கங்காட்டி 50,000 ரூபா பணமும் 4 கிராம் பவுனும் கொடுத்தாங்க. எந்தவித கடனும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடத்தி கொடுத்தாங்க. இப்போ நானும் என் பையனும் என் கணவரும் சந்தோஷமாக இருக்கோம். இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்த அம்மாவுக்கு பொதுமக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிக்சி கிரைண்டர் ஃபேன் எல்லாம் கொடுத்தாங்க இலவசமாக. அவங்க கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. பெண் முதலமைச்சர் அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறோம். எங்களுக்கு மிக்சி கிரைண்டரும் கொடுத்தாங்க. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மிக விரைவில் எங்களுக்கு சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை இட்லி மாவு அரைக்கிறதுக்கோ இப்போ நல்லா வசதியாக இருக்குது. மிக்சி கிரைண்டர் கொடுத்த அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்தில் 4536 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க உள்ள 5 சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்களிலிருந்து மொத்தம் 648 மெகாவாட் அளவுக்கு சூரிய மின்சாரம் வாங்குவதற்கான மின்சக்தி கொள்முதல் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது குறித்தும், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 4 ஆண்டு கால நல்லாட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள முன்னோடி திட்டங்கள் குறித்தும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.